ஆனால் இந்த பூமியை கடப்பதற்கு நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோம். ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், 7-8 அதிகாரங்களிலும் 5ஆம் அதிகாரத்திலும் 1வது அதிகாரத்தில் கூட அவர் சொல்றாரு, நான் இந்த மாம்சத்திலிருந்து போராடுகிறேன், பரிதவிக்கிறேன், இதை விட்டு நான் அங்க போய் இருக்க விரும்புகிறேன். சிருஷ்டியானது சிருஷ்டிப்புக்குள்ளே போராடுகிறது அப்படிங்கிறார். நம்ம நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இருக்கிறோம், நல்ல சத்தியத்தை கேட்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல போனா பிறந்ததுல இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான்லாம் பாதியில தான் அந்த ஆண்டவருக்குள்ள 18 வயசுல கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த நாள்ல இருந்து திருச்சபைக்குள்ளேயே வளர்றவங்களா இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு சத்தியம் கேட்கிறோம், இவ்வளவு ஆண்டவருடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள இருக்கிறோம். ஆனால் உங்களாலையும் என்னாலையும் சில காரியங்களை இன்னும் ஜெயிக்க முடியாதபடிக்கு போராடி கொண்டே இருக்கிறோம். இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்துலயும் இருக்கு. நான் வெறும் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இதுக்குள்ள முடிச்சிட விரும்பல. அதை இன்னும் இருக்கு. கோபம், மூர்க்கம் எல்லாமே இருக்கு. நாம அதான் பவுல் சொல்றான், நான் விரும்பாததையே செய்கிறேன். என்ன நான் பிரியப்படலையோ அது நடந்துகிட்டே இருக்கு. ஈவந்தோ அது யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ, யாருக்கும் தெரியாது, எனக்குள்ளேயாவது இருக்கும், நமக்குள்ளேயாவது இருக்கும். அது உள்ளுக்குள்ள இருந்து நமக்குள்ள போராடிட்டே இருக்கும். ஆனா நமக்கு ஒரு ஆசை இருக்கும், இல்ல நான் இன்னும் கர்த்தருக்கின்ற வைராக்கியமா, பரிசுத்தமா, இன்னும் வல்லமையா, இன்னும் ஆண்டவருக்காக ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. அது பலகீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அல்லது பாவமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் அடைகிற அந்த இலக்கை அடைய விடாதபடிக்கு என்னை அது தடுத்து இழுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஓரளவுக்கு மேல போகணும்னு நினைச்சா திருப்பி அதை விட மோசமான ஒரு வீழ்ச்சி வருது. திருப்பி தப்பி தவறி ஏறி தடுமாறி கொண்டாந்து மேல நிக்கிற அடுத்த பார்த்தா 2 ஸ்டெப் கீழே விழுறோம். அப்ப இந்த போராட்டமானது போராடிக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டத்துல நம்ம ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு இடத்துல ஃபெட்டப் ஆகிறோம், ஒரு இடத்துல நம்ம பின்மாற்றம் அடைகிறோம். இல்ல வேணாம், முடியாது, நிக்க முடியாது, இந்த போராட்டம் முடியல அப்படின்னு போறோம். ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலை நமக்கு வேதம் சொல்லுகிறது. இந்த ரோமாபுரிக்கு எழுதும் போது பவுல் அழகா அதுக்கான ஒரு பதில் சொல்றார். இந்த ஆவிக்குரிய போராட்டம் போராடுகிறவர்களுக்கு, அந்த போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தான் இது. ஆவிக்குரிய போராட்டத்துல அந்த போராட்டத்தோட வீழ்ச்சியை விரும்பி அந்த வீழ்ச்சியில இருக்கிறவங்களுக்கு இது அல்ல. சிலர்லாம் அந்த போராட்டத்துல ஒரு இடத்துல விழுந்துட்டு அந்த வீழ்ச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, அல்லது அது அவங்களுக்கு சரி இதோட கூட வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை விருப்பப்பட்டு போறாங்க. நான் குறிப்பிட்டு இன்ன விஷயம் நான் சொல்லல, பொதுவாகவே சொல்றேன். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வந்துகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வீழ்த்த வருது. அது அந்த வீழ்த்த வர்றது எல்லாருக்கும் இயல்பு. அதான் அழகா ஒருத்தர் சொன்னார், எனக்கு டெஸ்டிங் அண்ட் டெம்ப்டேட்டிங் 2 இருக்குது அப்படின்னு சொன்னார். கர்த்தர் பண்றது டெஸ்ட், பிசாசு பண்றது டெம்ப்டேட்டிங். டெஸ்ட் என்பது என்னன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது டெஸ்டிங். டெம்ப்டேட்டிங் என்னன்னா உங்களை முன்னாடி நிலைமையிலிருந்து பின்னாடி நிலைமைக்கு கீழே தள்ளுறதுக்கு பேர் டெம்ப்டேட்டிங். பிசாசு டெம்ப்ட் பண்ணுவான், கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார். கர்த்தர் எக்ஸாம் வைக்கிறாருன்னா அடுத்த மேல கொண்டு போறதுக்காக அந்த டெஸ்ட். பிசாசு டெம்ப்ட் பண்றானா உங்களை அங்கிருந்து பின்னாடி கீழே தள்ளுறதுக்கான முயற்சி தான் டெம்ப்டிங். அதாவது உங்களை 2த்துக்கும் சோதித்தல்ங்கிற காமன் வேர்டு தமிழ் பைபிள்ல இருக்கும். அப்ப நான் அடுத்த டெஸ்ட் வச்சு மேல போறதுக்காக அழைக்கப்பட்டேன். ஆனா ஒரு இடத்துல டெம்ப்ட் ஆகி கீழே விழுறேன். வீழ்ந்தவன் அதோடு கூட அந்த இடத்துல நின்று விரும்புகிறேன். சரி போதும், இதோட கூட இப்படி இருந்த கம்ஃபர்ட் ஜோன், நான் விரும்பினதும் எனக்கு கிடைக்குது, அதே நேரத்துல ஒரு இடத்துக்கு நான் ஸ்டாண்டர்டா இருக்கிறேன், இது எப்படி போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் அதை சொல்லவில்லை. உங்களை என்னையும் கர்த்தர் கூப்பிட்டது மறுரூபமாகி பரலோகத்தில் இருக்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு. அதுதான் நம்முடையதான முடிவு, இல்ல அதுதான் நம்முடையதான டெஸ்டினேஷன். அப்ப அதை போகிறவனுக்கு நான் இதுல இருந்து இந்த டெம்ப்டேஷன்ல இருந்து தாண்டி ஜெயிச்சு நான் மேல போய் அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை பவுல் எழுதுறார். 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் ரோமாபுரிக்கு எழுதும் போது அந்த ஃபார்முலாவை எழுதுறாரு. நீங்கள் மறுரூபமாகுங்கள். உண்மை. அந்த மறுரூபமாகணும்னா என்ன செய்யணும்? உங்கள் இருதயம் புதிதாய் மாறணும். உங்களுடைய வசனம் சொல்லுது, உங்களுடைய சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இது புதுசாகணும். புதுசானா தான் நீங்கள் மறுரூபமாக முடியும். புதுசாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப உங்களுடையதான சிந்தனையில ஒரு மாற்றத்தை, ஒரு டைரக்ஷனை மாற்ற விரும்புகிறார். ஆவியானவர் என்ன சொல்ல வராருன்னா, இப்ப 2 விதமான ரூபம் இருக்கு. ஒன்று உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது, அதே வசனம் தான் இருக்குது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு அப்படின்னு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு, உலகத்துக்கு ஒத்த ஒரு ரூபம் இருக்கு, பரலோகத்தினுடைய ரூபமும் இருக்கு. இந்த 2 ரூபத்தையும் பக்கத்துல தான் வச்சிருக்காரு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கு, ஜீவ விருட்சமும் இருக்கு. 2 பக்கத்துல தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இங்கேயும் இருக்க முடியும். ஆனா அதே நேரத்துல இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு மறுரூபமாகி ஹெவன்லி இருக்க முடியும். ஏன்னா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பார்கள்.
அப்ப அது எட்டர்னல், நித்தியம். அதுக்கும் போய் இருக்க முடியும். அப்போ நான் அங்க போய் அது இருக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? எனக்கு அந்த பரிபூர்ண சித்தம் என்னதுன்னு கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியணும். எங்க என்ன வச்சிருக்காரு தெரியணும். பல நேரத்துல நாம ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு எதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்னா பூமிக்குரியதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இங்க எனக்கு என்ன வச்சிருக்காரு, எனக்கு எதிர்காலத்துல என்ன வச்சிருக்கிறாரு, என் ஃபியூச்சர்ல என்ன வச்சிருக்கிறாரு, நான் என்ன விதமா. எனக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு எண்ணம் இருந்துச்சு. மார்ட்டின் லூத்தருடையதான அந்த அவருடையதான பயோகிராஃபி எல்லாம் படிக்கும் போது எனக்கு ஆரம்பத்துல ஒண்ணு இருந்துச்சு. மார்ட்டின் லூத்தர் மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி எண்டா மாறும், எப்படி முடிவு வரும், அவரை மாதிரி ஓடி முடிப்போமா, அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த பூமிக்குரியதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவல் நமக்கு இருக்கு. என் ஊழியம் என்ன மாதிரி இருக்கும், ஃபியூச்சர்ல நான் இது வந்து இயல்பு. ஆனால் பவுல் என்ன சொல்றாரு, நீ மறுரூபமாகி ஹெவன்ல எப்படி இருப்பீங்களோ அந்த தாட் இங்க வரணுங்கிறாரு. அதை பத்தின யோசனை வரணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறத பத்தி நீ வாஞ்சிக்கணும். ஹெவன்குள்ள நான் எப்படி, ஏன்னா இந்த 70 years 80 years நீங்க இருக்க போற இதுக்காகவே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எட்டர்னல்ல இருக்க போறது நித்தியம், அங்க முடிவே இல்லை. அதை பத்தினதான விஷயம் தெரியாமல் உங்களால் இந்த 70-80 வருஷத்தை கிராஸ் பண்ண முடியாது. ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, நான் இங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரத்துல ஒரு தந்திரம் என்னன்னா, நீங்க பரலோகத்துக்குரியதை சிந்திக்க ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை, அங்க என் சரீரம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு புதிய நாமத்தை தரிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் புதிதாகி அங்கே போய் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஒரு லைஃப் இருக்கு அங்க, இதே மாதிரி அங்க வேற ஒரு லைஃப் இருக்கு. இப்ப அதை நான் யோசிக்காம, அதை பத்தி சிந்திக்காம, பிசாசு செய்யற மிக முக்கியமான தந்திரத்துல என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிறத பத்தி யோசிக்க வைக்கிறது. இங்க உங்களை பாவத்தை பத்தி அவன் யோசிக்க வைக்கல. இங்க என்ன செய்ய வைக்கிறான்னா ஸ்பிரிச்சுவலா யோசிக்க வைக்கிறான். என்ன ஸ்பிரிச்சுவலா யோசிக்க வைக்கிறான்? நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நான் வந்து நீதி செய்யணும். இப்படியே நான் யோசிச்சு இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆவது எப்படி, இதுல இருந்து நான் வந்து இதை ஜெயிக்கிறது எப்படின்னு இந்த நெகட்டிவான இந்த விஷயத்தை பத்தியே அதை ஜெயிக்கிறதுக்கே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை பத்தியே யோசிச்சு இப்ப நான் செய்யறது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெவனை பத்தி யோசிக்கவே இல்லை. ஹெவனை பத்தி யோசிக்காம இங்க இருக்கிற பாவத்தை பத்தியும் இதை ஜெயிக்கிறத பத்தியும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, இதோட போராடி இது கூட ஸ்ட்ரகிள் பண்ணி என் சிந்தனை முழுக்க இதை ஜெயிக்கிறது எப்படின்னே இருக்குது. எப்படி இருக்குது? இதை ஜெயிக்கிறது எப்படின்னே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்னால என்ன செய்ய முடியல, இதை ஜெயிக்கவும் முடியல. எத்தனை வருஷமா ஜெயிக்க முடியல? 30 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷமா ஜெயிக்கவே முடியல. இப்படியே போராடிக்கிட்டே இருக்கேன். எனக்கும் ஒரு இடத்துல ஃபெட்டப் ஆகுது, நம்ம எல்லாருக்கும் ஃபெட்டப் ஆகுது. ஏன் என்னால இதை ஜெயிக்க முடியல? சிந்தனையா இருக்கட்டும், அல்லது வந்து பார்வையா இருக்கட்டும், அல்லது எண்ணங்களாக இருக்கட்டும், அல்லது மறைவான பாவங்களா இருக்கட்டும், இதை ஏன் என்னால ஜெயிக்கவே முடியல? நானும் ஆசைப்படுறேன். சில நேரத்துல நீங்க உபவாச ஜெபம் கூட இருப்பீங்க, அல்லது சில நேரத்துல நீங்க வந்து அதுக்காக கொஞ்சம் வைராகியமா இருப்பீங்க. ஆனாலும் ஒரு இடத்துல ஒரு வீழ்ச்சி. ஆனாலும் அது ஏன் என்னால முடியல அப்படின்னா, வெரி சிம்பிள். இதோட கீ என்ன எங்க இருக்கு, இதோட சாவி எங்க இருக்குன்னா, நீங்க இது கூட நின்று இது கூட போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன செய்வீங்க? போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க. இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நோக்குங்கள். நான் பரலோகத்துக்குரியதை பார்க்க ஆரம்பித்த பிறகு இதை பத்தின எண்ணம் எனக்கு என்ன செய்யாது, வராது. ரோட்ல போயிட்டே இருந்திருக்கீங்க, முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போகும்போது நாய் என்ன செய்யும்? சைக்கிள்ல போறவங்க நாய் என்ன செய்யும்? துரத்திக்கிட்டே வரும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 வகையா நீங்க செய்யலாம். ஒன்று, சைக்கிளை நிறுத்தி நாய் கூட என்ன பண்ணலாம்? சண்டை போடலாம். ஒரு கல்லை எடுத்து அடிப்பாங்க ஒரு சிலர் அதை விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாய் போகும், திருப்பி என்ன செய்யும்? வரும். கொஞ்சம் ஒரு மிதி மிதிச்சோன்னா திருப்பி கோபம் கிட்ட வரும். நீங்க திருப்பி நிப்பீங்க. இதையும் செய்யலாம். இன்னொன்னு செய்யலாம், கொஞ்சம் வேகமா மிதிச்சு சைக்கிள் நீங்க என்ன பண்ணிடலாம், போயிடலாம். துரத்திட்டு வர நாய் அதுக்கப்புறம் என்ன செய்யும்? கொஞ்சம் தூரம் வந்துட்டு திருப்பி யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு அது போயிடும். அது அடுத்த ஆளை துரத்து போயிடும். பார்த்துருக்கீங்க தானே? அது அடுத்த ஆளை துரத்துறதுக்கு போயிடும். ஆனா உங்க ஜேர்னி ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். இதை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, கவலைப்படவே மாட்டீங்க. நிறைய பேரு இந்த நாய் கூட நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? பல நேரங்கள்ல இதுதான் நம்மை நெருங்கி வருகிற பிசாசினுடைய பாவங்கள். அது உங்களை கொலைக்குது, வருது, கடிக்க வர்றது உண்மைதான், மாற்றுக்கிறதே இல்லை.
ஆனால் நின்னு அதோடு கூட சண்டை போடுவதும் அதை தாண்டி வேகமாய் ஓடுவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. சில இடங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, சில இடங்கள தான் பாவங்களை எதிர்த்து நில்லுங்கள் இருக்கு. எங்க? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஆனா சில பாவங்களுக்கு விலகி ஓடுங்கள். நீங்கள் விலகி ஓடுறதுனா என்ன? இந்த பூமியை விட்டு நான் எங்க ஓடிட முடியும்? கர்த்தர் என் ஜீவனை எடுக்கிற வரைக்கும் நான் எங்க ஓட முடியும்? எங்க ஓடினாலும் ஒரு பக்கம் போனா பாபிலோன் இருக்கு, ஒரு பக்கம் போனா எகிப்து இருக்கு, ஒரு பக்கம் போனா சிரியா இருக்கு, ஒரு பக்கம் போனா பாவங்கள் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு என்னவா தான் இருக்கு? சத்ருவினுடைய சேனையா தான் இருக்கு. எந்த பக்கம் தான் நான் ஓடுவேன்? இந்த பக்கம் போனா அப்படி ஒரு பாவம், இந்த பக்கம் போனா இப்படி ஒரு பாவம். அப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பாவம் இருக்கத்தானே செய்யும். நீங்க ரூம்குள்ள பூட்டிக்கிட்டு இருந்தா பரிசுத்தமா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு ஒரு போனோட உட்காருங்க, நீங்க எப்படி பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னு பாருங்க. இருக்க விடாது. சரி, போனே இல்லாம ரூம்குள்ள உட்காந்தா பரிசுத்தமா இருப்பான்னு நினைப்பீங்களா? இருக்க விட மாட்டாங்க. பிசாசு ஏதாவது ஒரு சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான், பழைய பாவங்கள் நினைப்புல வந்துகிட்டே இருப்பான். அப்ப இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பவுல் ரொம்ப அழகா ஒரு சிம்பிள் லைன்ல சொல்றாரு, பரிபூரண சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக. அப்போ கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை நான் செய்யணும். எந்த சித்தத்தை செய்யணும்? நான் ஹெவன்ல உன்னை பெற்றுக்கொள்ள போறேன், அதை நான் பூமியில செய்யணும். அதை பூமியில செய்யற வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எதை பத்தின எண்ணம் வராது, என்னை சுத்தி இருக்கிற இந்த விஷயத்த வராது. இப்ப பாருங்க, கானானுக்கு பிரயாணப்படுறார் ஆபிரகாம். ஆபிரகாம் பிரயாணப்படும் பொழுது கானான்னா என்னன்னு அவருக்கு தெரியணும். இப்ப என்ன தெரியணும்? கானான்னா என்னன்னு தெரியணும். இப்போ உங்களுக்கு கானான்னா என்ன தோணும்? கானான்னா என்ன தோணும்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது எதுக்கு அடையாளமா இருக்குது? பரலோகத்துக்கு அடையாளமா இருக்கு. இந்த வெளிப்பாடு இருக்குல்ல உங்களுக்கு, இப்படி ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல, இந்த வெளிப்பாடு யாருக்கு இருக்கணும்? ஆபிரகாமுக்கு இருக்கணும். ஏன்னா அவர் தான் உண்மையிலே எங்க படுறாரு? கானானுக்கு பிரயாணப்படுறாரு. அப்ப கானான் என்பது ஒரு பரலோகத்தினுடையதான ஒரு மாடல். இந்த மாடல்ல நான் போறது எதுக்காகனா, பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு ஜேர்னிய நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு யாருக்கு தெரியணும்? அது எப்படிங்க ஆபிரகாமுக்கு தெரியும்? தெரிஞ்சிச்சு. ஆபிரகாமுக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சிச்சு. எங்க? 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9-10 வசனங்கள்ல இருந்தே வாசி. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அஸ்திபாரம் உள்ள நகரம் எது? கானான் கிடையாது. கானான் அஸ்திபாரம் உள்ள நகரமே கிடையாது. ஏனால் பூமிக்கு என்ன கிடையாது? அஸ்திபாரம் கிடையாது. அப்ப அவர் கானானுக்கு போன பிறகு ஒன்னு தெரியுது, இது அல்ல. 13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அப்ப அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது இல்ல, இந்த கானான் அல்ல, நான் வந்தது இந்த கானானுக்காக அழைக்கப்படவே இல்லை அப்படின்னு தருது. அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். அப்படிதானே இருக்குது. கானானுக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு கானானுக்கு வந்தாதான் தெரியுது, இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான். அப்ப அந்த தரிசனத்துல அவருக்கு நியமிக்கப்பட்டதை அவர் பார்த்துட்டாரு. அதை பார்க்கிற வரைக்கும் அவருக்கு நம்மள மாதிரியே வீழ்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. நம்மள மாதிரி என்ன இருக்குது? வீழ்ச்சி இருக்கு. மெசபொத்தாமிய தேசத்திலிருந்து புறப்படுறாரு. 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கு. மெசபொத்தாமிய தேசத்திலிருந்து புறப்படுறாரு. வழியில ஒரு ஆரானை பார்க்கிறார். ஆரானில் தங்கி விட்டார்கள். ஆதியாகமம் 11:31 இருக்கு. தங்கி விட்டார்கள். கர்த்தர் சொல்றாரு, இங்க என்ன பண்ற? புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போயிட்டாரு. இப்ப கானானுக்கு வந்து சேர்ந்தார். ஆதியாகமம் 12:4-5 இருக்குது. வந்த பிறகு திருப்பி அவர் எகிப்துக்கு போறாரு. அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருக்குது. எகிப்துக்கு போறாரு. இப்ப அங்க போயிட்டு திருப்பி கானானுக்கு வர்றாரு. அங்க வந்த உடனே ஆகார், அந்த காரியங்கள்லாம் நடக்குது. அங்க வந்த உடனே பிள்ளை வேணும் ஆண்டவரே. நம்மை போலவே சாதாரண ஒரு வாழ்க்கை, எனக்கு லேண்ட் வேணும், பிள்ளை வேணும், இங்க பஞ்சமா இருக்குது, வேற ஊர்ல போய் குடியிருக்கிறேன், அந்த தேசம் சரியில்லை, வேலைக்காரி வேணும், வேலைக்காரர்கள் வேணும், கோவேரி கழுகுகள் வேணும், எல்லாம் வேணும். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இதே தாட் ஓடிட்டே இருக்கு. ஆனால் அவர் கேட்ட எல்லாம் கிடைச்சிச்சு. தேசம் கிடைச்சிருச்சு, அப்புறம் ஐஸ்வர்யன் ஆயிட்டாரு, செல்வ சீமான் ஆயிட்டாரு, கேட்ட பிள்ளையும் கிடைச்சிருச்சு. பிள்ளைக்கு 40 வயசும் ஆயிடுச்சு, இவருக்கும் கிட்டத்தட்ட 140 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு திருப்தி வரவில்லை, இன்னும் அவருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரல.
இன்னும் போராடிட்டே இருக்கிறாரு. இன்னும் ஓடுது, இன்னும் மைண்ட் ஓடுது. ஒரு இடத்துல முடிவு எடுக்கிறாரு, இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். அப்ப நான் இந்த போராட்டத்தை விட்டு விடுபட்டு இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு, இது எதுவுமே என்னை அசைக்க கூடாது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, இதுல இருந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு, 12:2க்கு கன்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு பேரு கன்ஃபார்ம், பரலோகத்துக்குரியதான மறுரூபமாக்கத்துக்கு பேரு டிரான்ஸ்ஃபார்ம். 2 வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறதுக்கும் பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறதுக்கும் இந்த 2 டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 2 டிஃபரன்ஸ் நான் மாறணும். பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னா நான் பரலோகத்தின் சிந்தனை உடையவனா மாறணும். இந்த பூமிக்குரிய சிந்தனையை ஜெயிக்கணும் நீ போராடிட்டு இருந்தா உங்களால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. நீ பரலோகத்தின் சிந்தனை உடையவனா மாறிட்டினா பூமிக்குரிய சிந்தனையை ஜெயிக்க முடியும், தானாவே ஜெயிக்க முடியும். அப்ப அந்த பரலோகத்துக்குரிய சிந்தனைனா என்னன்னா, எனக்கு நீர் என்ன வைத்திருக்கிறீர் அதை அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக. இப்ப ஆபிரகாமால எப்படி பிள்ளை பாசம், லேண்ட் மேல உள்ள அவர் கேட்கிறாரு, இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்ளுவேன்? லேண்ட் பாசம் இருக்குது, பிள்ளை பாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். இந்த நாட்டம் ஏன் வருதுன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரம்னு ஒண்ணு அவர் பார்க்கிறாரு. வசனம் சொல்லுது, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. அதை பார்க்கணும். இப்ப நம்ம எதை பார்க்க விரும்புறோம்? இங்க எல்லாத்தையும் பார்க்க விரும்புறோம். ஏன் இங்க இருக்கிற ஃபியூச்சரை கூட பார்க்க விரும்புறோம். எனக்கு அப்புறம் என்னவாய் மாறும்? நேபுகாத்நேச்சார் கேட்டார்ல, எனக்கு அப்புறம் என் ராஜ்யம் என்னவாய் மாறும், அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள். யாரு? யாக்கோபு பார்க்கிறார்ல, பிள்ளைகளே கடைசி காலத்தில் உங்களுக்கு சம்பவிப்பதை காண்பிப்பேன் வாருங்கள். இப்படி கேட்கிறோம்ல, இதெல்லாம் பூமிக்குரியது. ஆனால் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இன்னொன்னு பார்த்தாங்களாம். எதை பார்த்தாங்களாம்? பரலோகத்தில் உள்ள ஹெவன்லி விஷன். அதுல நான் எப்படி இருப்பேன், இங்க வாழ போற 70-80 வயசுக்கு நான் எப்படி இருப்பேன்னு பார்க்கறதுல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுல பண்றது, சாகும்போது சிலருக்குலாம் எப்படி சாவேன்றது கூட பார்க்கணும்னு ஆசை இருக்குது. சிலருக்குலாம் அப்படி ஒண்ணு இருக்கு, நான் சாகும்போது எல்லாரும் வந்திருக்கணும். நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, ஆசை இருக்கு, இங்க புதைக்கணும், இங்க சாகணும், இப்படி பண்ணணும், எல்லாம் இருக்கு. ஆனால் இது அல்ல, வேற ஒன்னை நாம் இங்க பார்க்க வேண்டி இருக்கு. ஹெவன்லி விஷன். அந்த ஹெவன்ல எனக்கு என்ன சிலர் மாதிரி ஹெவன் விஷன் சொன்ன உடனே நீங்க பாட்டுன ஹெவனுக்கு போனேன், தூதனை பார்த்தேன், ரக்கையை தூக்கிட்டு வந்தேன், குளத்துல குளிச்சேன், அங்க போய் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், அந்த இதுல அல்ல. இது உங்களுக்கும் தேவனுக்கும் ஹெவன்ல பிக்ஸ் பண்ணப்பட்டது. நீங்களும் நானும் எப்படி இருக்க போகிறோம் என்பதை தெரியப்படுத்துவது. அந்த விஷனை பார்க்காம, அந்த தரிசனத்துக்குள்ள நீங்க போகாம உலகத்தை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அதை பிடிச்சாதான் இதை விடுவீங்க. இதை நான் விட முடியலன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, இதை விட்டுட்டா இன்னொன்னு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எது பிடிக்கிறதுன்னு தெரியல, அந்த பயம். இப்ப நீங்க இதை பிடிக்கணும், இன்னொன்னு பிடிக்க முயற்சி பண்ணிட்டீங்க, அல்லது இன்னொன்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவீங்க? விட்டுருவீங்க. அப்போ எனக்கு இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா, இங்க தேவனுடைய பரிபூர்ண சித்தம், பரலோகத்துக்குரியது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இங்க நம்ம ஒரு 2-3 வகையா நாம இதை பார்க்கிறோம், ஜனங்களை பார்க்கிறோம். ஒரு சிலர் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அடைந்து மறுரூபம் ஆகுறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து மறுரூபம் ஆகுறாங்க. எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசி. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரே ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மறுரூபமான முதல் ஆள் யாரு? இயேசு கிறிஸ்து. சரித்திரத்திலேயே மறுரூபமாகி அப்படியே வேற ரூபத்துக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி போன ஒரே ஒருத்தர் யார் தான் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவான் கூட என்ன ஆகல, அவங்க மறுரூபமானாங்கன்னு சொல்லப்படல. பரலோகத்துக்கு போனாங்கன்னு கூட ஒரு எலியாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எங்கன்னு சொல்லல, மறுரூபமானாங்கன்னு அங்க சொல்லப்படலை. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? இயேசு மறுரூபமானார். அப்படியே அவருக்கு முன்னாடி நமக்கு தெரியும் மறுரூபமலை அனுபவம் சொல்றோம். அப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மகதலேனா மரியாள்கிட்ட வந்து நிக்கிறாரு. அவரை தோட்டக்காரர்னு நினைச்சாங்க. அப்புறம் திபேரியா கடல்ல வந்து இயேசு அங்க கரையில நிக்கிறாரு. இவங்க எல்லாம் வந்து போட்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நிக்கிறது யாருன்னு இவங்க யாருக்குமே தெரியல. அப்போ ஒருத்தன் சொல்றான், இல்ல அவர் இயேசு தான் அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் மறுரூபம் ஆயிட்டார்.
அப்ப இயேசுதான் ஃபர்ஸ்ட் மறுரூபமானவர். அந்த மறுரூபம் ஆகுவதற்கு இயேசு கிட்ட இருந்த குவாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ரோமர் 12:2 அந்த அந்த வசனத்தை அப்படியே நிறைவேற்றி காமிக்கிறார். வசனம் சொல்லுது 19:28 யோவான், அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவினுடையதான பரிபூர்ண சித்தத்தை பூமியில் அவர் என்ன பண்றாரு? செய்து முடிக்கிறார். I finished my work. இன்னொரு வசனம் வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 17:4 வசனத்தை வாசி. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். எப்படி? பூமியில கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, I finished my work. எனக்கு கொடுத்தது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இந்த முடித்தேனுங்கிற அந்த பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்தால் தான் முடிக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிதாவினுடையதான பரிபூர்ண சித்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை முடிக்க முடியும். ஏன்னா என்னன்னே தெரியாம முடிச்சேன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார், இதை செஞ்சு முடியுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வேலை என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? செஞ்சு முடிச்சு ஒரு தீர்மானத்துக்கு வருவீங்க, அவங்க சொன்னதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? முடிச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் போகும்போது சொல்றாரு, அதெல்லாம் முடிச்சிரு அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்போ நீங்க அவரை பார்த்து என்ன கேட்பீங்க? எதெல்லாம் முடிச்சுடு? அதெல்லாம் போயிட்டாரு. அவர் திரும்பி வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்காந்தே இருப்பீங்க. வந்து கேட்கிறாரு, ஏன்பா என்ன ஒன்னத்தையும் முடிக்காம இருக்க? என்னத்தை முடிக்க? நான் தான் அதெல்லாம் முடிக்க சொன்னேன். எதெல்லாம்? என் இருதயத்தில் இருக்குது உனக்கு தெரியாதா? உன் இருதயத்தில் இருக்குது எனக்கு எப்படி தெரியும்? சொன்னாதானே தெரியும். சொல்லுவோமா மாட்டோமா? நான் ஒரு பாஸ்டர்மாவையும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர் ஆராதனை நடத்திட்டே இருக்காரு, பாஸ்டர்மா பின்னாடி நின்று ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தம்பி உட்காந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ற மாதிரி அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. பாஸ்டர் இருக்கிறவரு பாடிட்டே இருக்கிறவரு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு கீழே குனிறாரு. இவர் குனிஞ்ச உடனே அவங்க பாட்டு மாத்துறாங்க. இவர் ஆரம்பிக்க முன்னாடி அந்த பாட்டு என்ன வந்துருது? அங்க வந்துருது. எனக்கு ஃபர்ஸ்ட் இது நான் கவனிக்கல, எப்படி இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு அங்க வருது. ஆனா அந்த பாஸ்டர்மாவும் அவர் பாடவே இல்லை. அந்த மியூசிக் போயிட்டே இருக்கு, அவர் நிமிந்து பார்த்துட்டு குனிறாரு, அவங்க மாத்துறாங்க. அது அப்புறம் தான் கண்டுபிடிச்சா என்னன்னா, இவர் கண்ணிலேயே வச்சு அவங்க என்ன பண்றாங்க, இவங்க பார்வையில வச்சா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இது என்ன விஷயம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது, பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்லாம் தங்கள் பாடி கார்டுக்கு வாயினால என்ன கொடுக்க மாட்டாங்களாம், அவங்க கட்டளைகளே கொடுக்க மாட்டாங்களாம். ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்கும் போது கட்டளை கொடுக்க மாட்டாங்களாம். அப்பனா இவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறத அவர் எதை வழியா தெரியப்படுத்துறாரு? தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் வழியா தெரியப்படுத்துறாரு. இதே மாதிரிதான் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறதை ஆவியானவருடைய ஆவியின் வழியாக நமக்கு தெரியப்படுத்துவார். அதை தெரிஞ்சு நீங்க பூமியில செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பிதாவின் சித்தத்தை என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? தெரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கொள்ள நீங்க செய்ய ஆரம்பிச்சாதான் இந்த உலகத்தின் ஒத்த வேஷத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க. இதை ஜெயிச்சாதான் மறுரூபம் ஆவீங்க. மறுரூபமானதான் பரலோகத்துக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? இதோட எல்லாம் இந்த ஃபார்முலாவுடைய மெயின் விஷயம் எங்க இருக்குன்னா, அந்த பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை தெரிஞ்சு அந்த ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சாதான் நீங்கள் இவ்வளவு ப்ராசஸையும் முடிச்சு போக முடியும். இதோட பேஸ் எங்க இருக்குன்னா, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்வது. இப்ப நமக்கு அது தெரியாததுனாலதான் இவ்வளவும் பிரச்சனை. இதுல எங்கேயாவது கிருபையா 1-2 பேரு தெரியுதோ இல்லையோ, கர்த்தர் அவனை கிருபையா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அந்த சித்தத்துக்குள்ள செய்ய வச்சுட்டு இருக்காரு. யார இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல நல்லா நடக்க ஆரம்பிச்ச பையனை நம்ம என்ன பண்ணிடுவோம்? நடந்து வான்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்ப அவன் தான் என்ன பண்ணணும்? அங்க வரைக்கும் நடந்து வரணும். இப்ப அவன் மாத்தி செய்யறான்னு வச்சுங்க, திட்டு விழும். நான் தான் உன்னை சொன்னேனே, மெயின் ரோட்ல இருந்து நம்ம சர்ச்சுக்கு வான்னு, இந்த ஒரே ரோட்ல வா, கடைசியா இருக்கும், ரைட் எடுன்னு சொன்னனே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு வரமாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? தோல்ல தூக்கி போட்டு நம்ம பாட்டுன்னு வருவோம் அந்த ஜேர்னி. இப்ப ரெண்டுமே சித்தத்தை செய்வது தான். ஒன்னு அவர் தூக்கிட்டு வர்றது, இன்னொன்னு நம்மளை செய்ய வைக்கிறது. சில நேரத்துல கர்த்தர் குழந்தையா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லை, இது கொஞ்சம் ரொம்ப அறிவு கம்மின்னு வச்சுக்கோங்க, அதை தூக்கி தோல்ல போட்டுப்பாரு. சரி வா வந்து தொலை, போய் சேர்ந்துருவோம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு நடக்கும். ஆனா பெரும்பான்மை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? என் சித்தத்தை என்னன்னு அறிஞ்சு நீ செய்யணும்னு தான் அவர் விரும்புறாரு. இப்ப நம்ம அந்த பரிபூர்ண சித்தத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கு? தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. எனக்கு என்ன வச்சிருக்கீங்க? நாம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு முன்னாடி இருக்கிறவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் உட்காந்து. கர்த்தர் அவனை எதுக்கு வச்சிருக்கிறாரு,
பல நேரங்களில அடுத்தவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன, அவன் வாழ்க்கை என்ன, இவன் வாழ்க்கை என்னன்னு தேடி ஆராய்ஞ்சு போயிட்டு இருக்கிறோமே. இங்க செய்ய வேண்டிய முதல்ல எனக்கு என்ன. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், பிதா அவரை என்ன செய்ய வைத்தார், இதை செய்தால் பரலோகத்தில் என்ன நடக்கும். இயேசு மொத்தமே 33 வருஷம் தான் இங்க இருக்க போறார். மொத்தமே 33 வருஷம். அந்த 33 வருஷத்துல நான் செய்ய போற இந்த விஷயம் நித்தியத்தில் என்ன பலன் கொடுக்கும். அதனாலதான் திருப்பி திருப்பி அவர் சொல்வாரு, நான் எங்கே இருக்கிறேனோ உங்களை கொண்டு போய் அங்கே வைத்துக் கொள்வேன். நான் இந்த பூமிக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையை அனுபவிக்கல. நான் இவ்வளவு பெரிய சிலுவையை சுமக்க போறேன், பாவத்தை தீர்க்க போறேன், பாடு அனுபவிக்க போகிறேன். இவ்வளத்தையும் நான் ஏன் செய்ய போறேன் தெரியுமா? எட்டர்னல் ஹெவனுக்கு ஒரு விஷன் இருக்கு. அந்த விஷன்ல உங்களை கொண்டு போய் நான் உட்கார வைக்க போறேன். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவருக்கு தனக்கு முன்பாக வைக்கப்பட்டவைகளை பார்த்து அவர் என்ன பண்ணாரா, இவன் இந்த பாடுகளை குறித்து அவர் எப்படினாரு, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஏன் இந்த பாடலை நான் ஏற்றுக்கொள்றேன் தெரியுமா? எனக்கு முன்பாக ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. எது? ஹெவன்ல நான் ரத்தம் சிந்தி மீட்கிற இந்த ஜனங்க எப்படி இருப்பாங்க, ஹெவன்ல இவங்க எல்லாம் எப்படி மர்ரூமா இருப்பாங்க, எப்படி வல்லமையா இருக்க போகிறான், அவன் என்ன மாதிரியே மாறி பிதாவுக்கு முன்பாக நாங்கெல்லாம் ஒன்னா இருக்க போறோம். இந்த சந்தோஷத்தில் இந்த பாடு அவருக்கு என்னவே தெரியலையாமா, பெருசாவே தெரியலையாமா.